95வது மாற்றீடு கேள்விகளை வரும். உங்களுக்கு வந்து ஒரு அல்டிஹைட்லேருந்து இந்த விளைவை தொகுக்கணும். இதுக்கு இந்த சோதனை பொருட்களை நாங்கள் யூஸ் பண்ணக்கூடியதா இருக்கிறேன். இந்த சோதனை பொருள்ல சரி, சோதனை பொருள்லாம் ஓகே. ஆனா அந்த விளைவுல வந்து இங்கனைக்குல 2 NO2 மிஸ் ஆகிக்குது. அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த NO2 வந்து எப்படி வந்ததுன்னு நாங்க பார்ப்போம். இதுக்கு வந்து எங்களுக்கு சோதனை பொருள்ல NO2 தேவையில்லை. இங்க தந்ததை பாருங்க, 2,4-DNPH. இந்த 2,4-DNPH 2,4-டைநைட்ரோஃபீனைல் ஹைட்ரேஸ் சொல்லுவோம். இது வந்து எப்படி ஈக்கும்டா இப்படி ஈக்க போகுது. NH2 இந்த இடத்துல 2 NO2 தொகுதி வரப்போகுது. சரி, இதுதான் 2,4-DNPH நாங்க சொல்லுவோம். சரி, இல்லாட்டி 2,4-DNP சொல்லுவாங்க. அது வந்து இதுதான். இது வந்து 1 2 3 4 5 6. சரியா? ரைட். அப்ப பாருங்க, 2வதுல NO2 இருக்குது, 4வதுல NO2 இருக்குது. 2,4-டைநைட்ரோ இது ஃபீனைல் ஹைட்ரேஸ் சொல்றது. சரியா? ரைட். இப்ப நாங்க கேள்விகளை வரும். இந்த 2,4-DNPH வந்து என்னத்தோட தாக்கம் அடையும்னா அல்டிஹைட்டோடையும் கீட்டோனோடையும் தாக்கமடைஞ்சு மஞ்சள் அல்லது செம்மஞ்சள் நிற வீழ்படிவ தரும். இதுதான் இதுல உள்ள தாக்கம். சரியா? இந்த 2,4-DNPH நாங்க பிராடியின் சோதனை பொருள்னு சொல்லுவோம். அது வந்து தியரியில நீங்க படிச்சுப்பீங்க. ரைட். இப்ப நாங்க இந்த மாற்றீடை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ரைட். இந்த மாற்றீட பாருங்க, இங்க ஒரு கீட்டோன் தான் இணைஞ்சிக்குது இந்த அந்த சோதனை பொருள், அதாவது 2,4-DNPH. இது அதோட ஒரு கீட்டோன் ஒன்று இணைஞ்சிக்குது. ஏன் கீட்டோன் சொல்றேன்டா, உங்களுக்கு C டபுள் பண்டோ O இண்டிக்கணும். உங்களுக்கு ஒரு ஹைட்ரஜன் வந்து அதை அல்டிஹைட் அடித்திக்கலாம். இந்த CH3 தொகுதி ஈக்கிறதுனால இது ஒரு கீட்டோன். சரியா? இங்க நடக்கிறது என்னன்னா, ஒரு நீரகற்றல் தாக்கம் நடக்க போகுது. ரைட். நான் அதை லைட்டா சொல்லிட்டு போறேன் பாருங்க. NH2. சரியா? NH2 இப்படிதான் ஈக்க போகுது. ரைட். இங்க NO2 போகுது, இங்க ஒரு NO2 போகுது. இதுதான் 2,4-DNPH. இதோட ஒரு அல்டிஹைட் தாக்கம் அடையுது. அல்டிஹைட்னா RC டபுள் பண்டோ H சொல்ற அல்டிஹைட் பொதுமைப்பாடான வடிவம் ஒன்று எடுத்தா இதுல என்ன அகற்றப்பட போகுதுன்னா, இந்த 2 ஹைட்ரஜனும் அகற்றப்பட்டு இந்த ஆக்சிஜனும் அகற்றப்பட்டு விளைவு வரப்போகுது. விளைவு எப்படி வரும்? விளைவு வந்து இப்படி வரப்போகுது. NO2 இங்க NH ஏற்கனவே இந்த அப்படி ஒரு நைட்ரஜன் அப்படி இருக்குது. இங்க டபுள் பாண்ட் அப்படி ஃபிக்ஸ் ஆகி ஒரு R தொகுதி வந்து ஒரு ஹைட்ரஜன். இதைத்தான் நான் சொன்னேன், ஒரு அல்டிஹைட் தாக்கம் அடைஞ்சா இங்க ஒரு H தொகுதி வரும். அதே இங்கனைக்குல ஒரு கீட்டோன் இங்க CH3 இருந்தா இந்த துணில CH3 வரப்போகுது. இங்க வந்ததோ ஒரு CH3. சோ ஒரு கீட்டோனுக்கும் அல்டிஹைட்டுக்கும் தான், சாரி, ஒரு கீட்டோனுக்கும் 2,4-DNPH தான் இந்த தாக்கம் நடந்திருக்குது. சரியா? ரைட். இப்ப நாங்க இந்த மாற்றீட்டை தொடர்ந்து பார்த்துட்டு போவோம். ரைட். அப்போ இதுக்கு முன்னுக்கு உள்ள ஸ்டெப் இப்படியான ஒரு ஸ்டெப்பா இண்டிக்கணும். NH2 இங்க ஒரு NO2, இங்கேயும் ஒரு NO2 பிளஸ் CH3 CH, இங்க ஒரு CH3 CH2 C டபுள் பண்டோ CH3. ரைட். இப்ப இந்த சோதனை பொருள் இங்க தந்திக்கிறாங்க தானே. சோ நாங்க இந்த அல்டிஹைட்ல இருந்து இந்த கீட்டோனை தொகுக்கணும். இதுதான் எங்கட ஐடியா. சரியா? இப்ப பாருங்க, இங்க தந்த அல்டிஹைட்டோ 3 கார்பனை உடைய ஒரு அல்டிஹைட். இங்க தந்த அல்டிஹைட் எப்படி இருக்குது? 3 கார்பனை உடைய ஒரு அல்டிஹைட். இங்க வந்த கீட்டோன் வந்து எப்படி இருக்குது? இங்க வந்த கீட்டோனோ ஒரு 6 கார்பனை உடைய ஒரு கீட்டோன். சோ கார்பன் எண்ணிக்கை இரட்டிப்பாகி ஈக்குது. சோ நாங்க இங்க இந்த சோதனை பொருளையும் பாருங்க, ஐதான NaOH தந்திக்கிறதுனால இங்க தன்னொடுக்கல் நடந்திக்கும். ரைட். இப்ப இந்த அல்டிஹைட்டை வச்சு நாங்க தன்னொடுக்கல் செய்ய இயலாது. இங்க தன்னொடுக்கல்ல வந்த விளைவு ஒரு கீட்டோன் ஆகிது. சோ இங்க வந்து கீட்டோன் உருவாக்கி அதன் மூலமா தன்னொடுக்கலை நாங்க கொண்டு போவோம். ரைட். முதலாவது இதுல இருந்து கீட்டோன் உருவாக்கிடுவோம். கீட்டோன் ஒன்ன உருவாக்குறதுக்காக வலி அல்கஹால் ஒன்ன உருவாக்குவோம். வலி அல்கஹால மண் ஒட்சியேற்றம் செய்யறதுனால நாங்க கீட்டோன் உருவாக்கலாம். மண் ஒட்சியேற்றும் கருவியாக H+CrO3 இங்க தந்திக்கிறோம். சரியா? ரைட். அப்ப நாங்க இதுல இருந்து வலி அல்கஹாலை உருவாக்கி கொள்வோம். முதலாவது வலி அல்கஹால் உருவாக்குறதுக்கு இதை நாங்க முதல் அல்கஹாலா தாழ்த்தி கொள்வோம். அதுக்கு நாங்க NaBH4 மெத்தனாலை யூஸ் பண்ணுவோம். NaBH4 மெத்தனாலை யூஸ் பண்ணா CH3 CH2 C டபுள் பாண்டோ H நீந்தது. இந்த ஒரு பாண்ட் உடைக்கப்பட்டு இங்க ஒரு ஹைட்ரஜனும் வரப்போகுது. சரியா? அப்ப இங்க வந்ததோ ஒரு முதல் அல்கஹால். இந்த முதல் அல்கஹாலை நாங்க வலி அல்கஹாலா மாத்தணும். அதுக்கு என்ன செய்வோம்? நீர் அகற்றி நீர் ஏற்றம் செய்வோம். முதல் அல்கஹாலை வலி அல்கஹாலா மாத்துறதுக்கு நல்லா நோட் பண்ணுங்க. முதல் அல்கஹாலை வலி அல்கஹாலா மாத்துறதுக்கு நீரகற்றல் முதலாவது செய்யணும். அதுக்கு பிறகு நீரேற்றல் செய்யணும். நீரகற்றல் செஞ்சு நீரேற்றல் செய்யணும். சரியா? இது வந்து எங்களுக்கு தெரிஞ்சுக்கிற
ஒரு மாற்றீடு ஷார்ட்கட். ரைட், முதலாவது இங்க நீரகற்றல் செய்வோம். நீரகற்றத்துக்கு நீரற்ற Al2O3 வெப்பநிலை கட்டாயம் போடணும். இந்த வெப்பநிலை போடணும். ரைட், வெப்பநிலை போட்டா என்ன நடக்க போகுது? இந்த OH தொகுதி அகற்றப்பட இந்த கார்பன்ல இருந்து ஒரு ஹைட்ரஜன் அகற்றப்பட போகுது. சோ CH3 CH டபுள் பாண்ட் CH2. சரியா? இப்ப நாங்க இதுக்கு நீர் ஏற்றம் செய்து கொள்வோம். நீரேற்றம் செய்யறதுக்காக ஐதான H2SO4 உங்க தந்திக்கிறாங்க, அதை நாங்க யூஸ் பண்ணிக்கொள்வோம். ரைட், ஐதான H2SO4 யூஸ் பண்ணா CH3 CH டபுள் பாண்ட் CH2 எங்களுக்கு இந்த இடைநிலை விளைபொருள் இருக்குது. நீரேற்றம் செய்யப்படும் போது மார்கோனிகோ விதிக்கு அமைய கார்பன் எண்ணிக்கை கூடின கார்பன்ல ஹைட்ரஜன் ஏற அதுக்கு பக்கத்துல உள்ள கார்பன்ல OH தொகுதி இணைய போகுது. சோ இந்த டபுள் பாண்ட் உடைக்கப்பட்டு ஒரு ஹைட்ரஜனும் ஒரு OHம் வரப்போகுது. இப்ப பாருங்க, இந்த OH தொகுதி இணைந்த கார்பன்ல 2 R தொகுதி ஈக்குது. சோ இது ஒரு வலி அல்கோஹால். இந்த வலி அல்கோஹாலை நாங்க 1 உட்சியேற்றம் செய்ய போறோம். 1 உட்சியேற்றம் செய்யறதுக்காக H+CrO3 யூஸ் பண்றேன். H+CrO3 யூஸ் பண்ணா ஒரு கீட்டோன் வரப்போகுது. இந்த கீட்டோனை நாங்க தன் ஒடுக்கல் செய்ய போறோம். தன்னொடுக்கல் செய்யறதுக்காக ஐதான NaOH நாங்க யூஸ் பண்ணுவோம். ஐதான NaOH யூஸ் பண்ணா எங்களுக்கு வார விளைவு இப்படியான ஒரு விளைவாய்க்க போகுது. இப்ப பாருங்க, இங்க வந்தது ஒரு அல்டிஹைட். இந்த OH தொகுதி இல்லாமக்கணும். அதுக்கு நாங்க என்ன செய்ய போறோம்? நீர் அகற்றி H2 ஏற்றம் செய்ய போறோம். முதலாவது இதுக்கு நாங்க நீர் அகற்றல் செஞ்சு கொள்வோம். நீரற்ற Al2O3 கட்டாயம் வெப்பநிலை யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ண வார விளைவு CH3 இங்க ஒரு டபுள் பாண்ட், ஒரு ஹைட்ரஜன், C டபுள் பாண்டோ CH3. இந்த இந்த இடைநிலை விளைபொருளுக்கு இந்த டபுள் பாண்டை உடைச்சி 2 ஹைட்ரஜனை பிரதியீடு செய்ய போறோம். அதுக்கு நாங்க H2 நிக்கலை யூஸ் பண்ணுவோம். பாருங்க, ஐதான H2SO4, H2 NaBH4, நிக்கல், H+CrO3 இது எல்லாத்தையுமே நாங்க யூஸ் பண்ணிட்டோம். சரியா? இதுதான் எங்களோட 95வது மாற்றீடு.